தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தை மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வந்து 9லேருந்து 10 மகரத்துக்கு மாறுறது வந்து அவங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடக்கும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். பழைய கடன்களை அடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல செல்வாக்கு உயரும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு கல்யாணம் தடைபட்டு இருக்கவங்க வரன்கள் அமையக்கூடிய நேரங்கள் நல்லா இருக்குது. மாந்தி ராசியில் இருக்கிறதுனால தலைவலி, சிறு விபத்துகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாத்தி வழிபடுறது சிறந்த பரிகாரமாக இருக்கும். தை மாதம் ரிஷப லக்னத்தில் மாதம் பிறக்குது. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறான். அதனால் மன தெளிவு இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். எதிர்பாராத பண வரவுகள் உண்டு. சேமிப்பு ஆதாயங்கள் உயரும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் இணையறதுக்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரம் விரிவடையும். குருவோட பார்வை இருக்கிறதுனால நீண்ட நாளாக தள்ளி போன திருமண பேச்சுகள் கைகூட வாய்ப்பு உண்டு. 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால பயணங்களின் போது கவனமாக இருக்கணும். விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சிறந்த நல்ல விஷயங்கள் கைகூடும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தை மாதம் ராசியில் குரு இருக்கும் பொழுது மாதம் பிறக்குது. 9ல் ராகுவும் 10ல் சனியும் இருக்கிறது எந்த ஒரு சவாலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் திறமை கொண்டிருப்பார்கள். செலவுகள் அதிகரித்தால் அதுக்கு ஏற்ற வருமானத்தை தேடிக்கொள்வார்கள். உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. திருமணமாகாதவர்களுக்கு இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக வயிற்று சம்மந்தப்பட்ட செரிமானங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கவனமாக இருக்கணும். சனிக்கிழமை தோறும் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கறது சொல்கிறது நன்மை தரும். கடகராசிக்காரங்களுக்கு தை மாதம் கடகராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிற நேரத்தில் பிறக்குது. இதனால் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பாங்க. நண்பர்களால் ஆதாயம் உதவி கிடைக்கக்கூடியது வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல செய்திகள் அதில் வேலை கிடைக்கக்கூடிய சுப வார்த்தைகள் இதெல்லாம் கிடைக்கும். அரசு வழி காரியங்கள் சுலபமாக முடியும். சுக்கிரனும் செவ்வாயும் 7ஆம் இடத்துக்கு வரும்போது சாதகமாக இருக்கும். அப்போ தடைப்பட்ட திருமண யோகங்கள் கைகூடி வரும். 8ல் வந்து ராகு இருக்கிறதுனால அறிமுகம் இல்லாத நம்மள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது சிறந்த பரிகாரமாகும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் அவங்க ராசியில் கேது இருக்கும்போது பிறக்குது. இதனால் என்னன்னா அவ்வப்போது மனக்குழப்பம் நிறையா இருக்கும். இந்த மனக்குழப்பம் போகிறதுக்கு தியானங்கள் மேற்கொள்வது நல்லது. 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது வருமானத்துக்கு குறைவில்லாமல் இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். மேலதிகாரியோட பாராட்டுகளும் கிடைக்கும். 7ஆம் இடத்துல இருக்க ராகு அவங்களுக்கு திருமணம் அமைப்புகளில் தடையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதனால் வரம் தேடுதல் நிதானமாக இருக்கணும். அடுத்த மாதம் மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் என்ன இருக்கோ அது கொஞ்சம் சாதகமாக இருக்கும். முன்கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. அது குடும்ப அமைதிக்கு உதவும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்கிறது நன்மையை தரும். கன்னி ராசிக்காரங்களுக்கு தை மாதம் 3ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிற கால நேரத்தில் பிறக்குது. இந்த 3ஆம் இடத்து சந்திரன் கன்னி ராசிக்காரங்களுக்கு தைரியத்தை தருவார். அவங்களோட திறமைகள் முழு ஆற்றல்கள் வெளிப்படுகிற நேர காலம் இது. கடன் சுமைகள் குறையும். உறவினர்களால் பண உதவி ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. சொந்த தொழில் லாபகரமாக அமையும். திருமணம் ஆகாமல் திருமண தடைகள் இருக்கவங்களுக்கு தடைகள் விலகி சுப செய்திகள் வந்து சேர்கிற காலம் இது. பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை காட்ட வேணும். புதன்கிழமை தோறும் பெருமாளை துளசி அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் மிக சிறந்த நன்மைகள் உண்டாகும். துளாராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் 9ல் குரு இருக்க பிறக்குது. இந்த 9ல் குரு இருக்கிறதுன்றது அவங்களுக்கான ஒரு சேஃப்டி நெட்வொர்க், அதாவது ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். பெரியோருடைய ஆசை கிடைக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். ஆடம்பர செலவில் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. வேலையில் நிலை வந்த போட்டி பொறாமைகள் விலகுகிற நேரம் இது. புதிய தொழில் தொடங்கவும் வாய்ப்புகள் உண்டு.
திருமணமாகாதவங்களுக்கு, நீண்ட நாள் காத்திருந்தவங்களுக்கு இந்த நேரம் சற்று வரன்கள் நன்றாக அமைந்து தகுந்த பலன் கிடைக்கக்கூடிய காலம் இது. 2ஆம் இடத்து சந்திரன் வந்து உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு கொடுக்கக்கூடிய தேவையை உருவாக்குவார். அதனால் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகையை வழிபட்டு லலிதா சகஸ்ரநாமம் சொன்னால் நன்மைகள் பயக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த தை மாதம் முழுவதும் நிதானமாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா ராசியிலே சந்திரன் இருக்கிறதுனால உணர்ச்சி வசப்பட வாய்ப்புகள் அதிகம். வரவை விட செலவு சற்று அதிகமாக இருக்குது. அதனால் திட்டமிட்டு செயல்படணும். பணியிடத்தில் பொறுப்புகள் கூடும். வியாபாரத்தில் லாபம் சுமாராக தான் இருக்கும். குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால திருமண முயற்சிகள் கைகூடுகிற நேரம் இது. 5ல் சனி இருக்கிறதுனால குழந்தைகளோடு வீண் விவாதங்களை தவிர்க்கணும். அது கொஞ்சம் ஆபத்தாக முடியும். செவ்வாய்க்கிழமை அனுமன் சாலிசா படிக்கிறது மனசுக்கு தைரியத்தை கொடுக்கும் அப்படின்றது மாற்று கருத்து இல்லை. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் ராசியில் செவ்வாய், புதன், சுக்கிரன் அப்படின்னு 3 கிரகங்கள் அணிவகுத்து நிற்கும்போது பிறக்குது. இதனால் அவங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் உருவாகிற நேரம் இது. வருமானம் உயரக்கூடிய காலம் இது. புதிய வாகனங்கள் அல்லது சொத்துக்கள் வாங்குகிற யோகம் உண்டு. வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லுகிற வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளலாம். குரு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமண கனவுகள் நனவாகிற காலம். யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ அவங்களுக்கு. 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தூக்கமின்மை அல்லது தேவையில்லாத பயம் அல்லது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுறது உங்கள் பயத்தை போக்கும் மற்றும் நன்மைகளை தரும். மகர ராசி நேயர்களே, தங்கள் ராசிக்கு வந்து சூரியன் வர்றதுனால உங்களுக்கான ஆளுமை திறன் கூடும். அரசாங்க வழியில் அனுகூலங்கள் இருக்கும். லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறனால வருமானம் பல வழிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலையில் நல்ல மாற்றம் ஏற்படும். செவ்வாயும் ராசிக்குள்ளே வரும்போது நிர்வாகத்திறமை நன்றாக வெளிப்படும். ராகு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது வந்து கொஞ்சம் திருமணத்துக்காக வரன் தேடுறவங்களுக்கு அவங்க குடும்ப பின்னணியை சரியாக சரிபார்த்து திருமணம் பற்றிய முடிவை எடுக்கணும். அது கொஞ்சம் குழப்பத்தை தரும் அல்லது சரியாக அமையாமல் போகலாம். 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது இளைய சகோதரோட கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும். அதனால் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சனிக்கிழமை தோறும் காக்காய்க்கு உணவு வைக்கிறது மற்றும் எல் தீபம் ஏற்றுறது இது வந்து சங்கடங்களை போக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு 7ரை சனி நடக்கின்ற இந்த காலத்தில் தை மாதம் பிறக்குது. ராசியில் ராகுவும் 2ஆம் இடத்துல சனியும் இருக்காங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமை நிதானம் மிக அவசியம். கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கை தேவை. பெரிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை பழு அதிகமாக இருக்கும். சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சிக்கு பிறகு திருமண வாய்ப்புகள் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கண் தொடர்பான உபாதிகள் அல்லது கால் வலிகள் ஏற்படக்கூடிய காலம் இது. சனிக்கிழமை தோறும் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் சனீஸ்வரரை போய் கோயிலில் வழிபடுறது நன்மைகளை தரும். மீன ராசிக்கு ராசியில் சனி இருக்கும் பொழுது மாதம் பிறக்குது உங்களுக்கு. இருந்தாலும் 4ல் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு பாதுகாப்பை குரு தருவார். புண்ணிய தலங்களுக்கு க்ஷேத்ராடனம் போன்ற விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். பொருளாதாரத்தில் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தொழில் ரீதியாக புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இந்த திருமண தடை கொண்டவர்களுக்கு வரணமையில் இந்த திருமண தடை விலகி இந்த பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு அவங்களுக்கு வரன்கள் கைகூட வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல கேது இருப்பது மறைமுக எதிர்ப்புகள் எதிரிகளை உருவாக்கலாம். விழிப்புடன் இருக்கணும். வியாழக்கிழமை தோறும் ஜீவ சமாதிகளுக்கு இல்லை மகான்களுடைய சமாதிகளுக்கு போய் தரிசனம் பண்ணுறது மன அமைதியை தரும். சாதகமான நன்மைகளை பயக்கும்.